சோலார் பேனல்களை காக்க வந்த புதிய ஊழியர்கள். மனிதர்கள் இல்லை 100 செம்மறி ஆடுகள். வோல்க்ஸ்வாகனின் போலந்து தொழிற்சாலையில் நடந்த இந்த வித்தியாசமான முயற்சி உலகின் கவனத்தை ஈர்த்திருக்கு. இது எப்படி சாத்தியமானது? இந்த பசுமை திட்டத்தின் பின்னணி என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வேலை தேடி அலைவது மனிதர்கள் மட்டும் இல்லை, ஆடுகளும் இப்போது தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகின்றனர் என்றால் நம்புவீர்களா? ஆனால் இது காமெடி அல்ல, நிஜம். உலகின் முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான வோல்க்ஸ்வாகன் போலந்தில் செய்திருக்கும் இந்த வித்தியாசமான முயற்சி உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. போலந்தின் போஸ்னா நகரில் இருக்கக்கூடிய வோல்க்ஸ்வாகன் தொழிற்சாலையில் 31,000த்திற்கு மேற்பட்ட சோலார் பேனல்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அவற்றின் கீழ் வளரும் புற்களை வெட்ட தினமும் இயந்திரங்களை ஓட்டலாம், தொழிலாளர்களை நியமிக்கலாம். ஆனால் வோல்க்ஸ்வாகன் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? அதுக்கெல்லாம் எதுக்கு ஆடுகளை இருக்கு அப்படின்னு சொல்லி 100 செம்மறி ஆடுகளை களம் இறக்கிருச்சு. இப்போ அந்த ஆடுகள் தான் அந்த சோலார் பண்ணையின் பசுமை ஊழியர்கள். யாரும் டமுக்காரம் அடிக்க வேண்டியதில்லை, ஓவர் டைம் கேட்க மாட்டாங்க, சம்பள உயர்வு கேட்க மாட்டாங்க. கிடைத்த பொருட்களை அமைதியாக மேய்ந்துட்டு வேலையை முடித்திடுவாங்க. இதனால் பொருட்களும் வெட்டப்படுது, இயந்திரங்களும் ஓய்வு எடுக்குது. சத்தம் இல்லை, புகை இல்லை, டீசல் செலவு இல்லை, மீமி அப்படிங்கிற சத்தம் மட்டும்தான். இந்த சோலார் பண்ணையை குவாண்டா எனர்ஜி நிறுவனம் நிர்வகித்து வருது. 18.3 மெகாவாட் திறன் கொண்ட இந்த சூரிய மின் நிலையம் வெயில் அதிகமாக இருக்கும் நாட்களில் தொழிற்சாலையின் மின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும். ஆண்டுக்கு சராசரியாக தொழிற்சாலையின் மின்சார தேவையில் சுமார் 25% இந்த சோலார் பண்ணை வழங்குது. ஆனால் இது வெறும் செலவு குறைக்கும் திட்டம் அப்படின்னு நினைத்தா அதுதான் தவறு. அது அக்ரி வோல்டாய்க்ஸ் எனப்படும் நவீன பசுமை தொழில்நுட்பத்தின் ஒரு பகுதியாகும். அதாவது ஒரே நிலத்தில் சூரிய மின்சார உற்பத்தியும் இயற்கை விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் ஒன்றாக நடைபெறுவது. இந்த முயற்சியில் போஸ்னா வாழ்க்கை அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களும் இணைஞ்சிருக்காங்க. ஆடுகள் மேய்வதால் மண்ணின் தரம் மேம்படுகிறதா, பல்லுயிர் பெருக்கம் அதிகரிக்கிறதா, பூச்சிகள் மட்டும் இல்லாமல் சிறிய உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வாழ்விடம் கிடைக்கிறதா, சோலார் பேனல்கள் தரும் நிழல் ஆடுகளின் உடல் வெப்பத்தை குறைக்கிறதா அப்படின்னு பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது ஆடுகள் புற்களை மேய்கின்றனர், விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள், தொழிற்சாலை மின்சாரம் தயாரிக்கிறது அப்படின்னு 3 ஒரே இடத்துல தான் நடந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் குறித்து வோல்க்ஸ்வாகன் நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோலார் பண்ணை மின்சார உற்பத்தி செய்யும் இடம் மட்டும் கிடையாது, பல்லுயிர் பாதுகாப்பு, உள்ளூர் விவசாயம் மட்டும் இல்லாமல் அறிவியல் ஆராய்ச்சிக்கான ஒரு சிறந்த ஆய்வகமாக மாறி இருக்கு. நவீன தொழில்துறையும் இயற்கையும் இணைந்து செயல்பட முடியும் என்பதை இந்த முயற்சி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இலையுதிர் காலம் முழுவதும் அனுபவம் வாய்ந்த வளர்ப்பாளர்களின் கண்காணிப்பில் இந்த செம்மறி ஆடுகள் மேய விடப்படுது. இதன் மூலம் இயந்திரங்களுக்கான எரிபொருள் செலவு குறைகிறது, கார்பன் உமிழ்வு குறைகிறது, மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது, பூச்சிகள் பறவைகள் மட்டும் இல்லாமல் பல உயிரினங்களுக்கு இயற்கையான வாழ்விடம் உருவாகுகிறது. ஒரு காலத்தில் இயந்திரங்கள் செய்த வேலையை இன்று செம்மறி ஆடுகள் சிரித்தபடியே செஞ்சு காட்டுது. மனிதர்களின் வேலையை ஏஐ எடுத்துக்கொள்ளும் காலம் என்று பேசி கொண்டிருக்க உலகத்தில் புல்வெட்டும் இயந்திரத்தின் வேலையை ஆடுகள் எடுத்து கொண்டிருக்கு. இயற்கையையும் தொழில்நுட்பத்தையும் புத்திசாலித்தனமாக இணைத்த வோல்க்ஸ்வாகனின் இந்த முயற்சி எதிர்கால உலகிற்கு ஒரு புதிய பசுமை பாதையை காட்டியிருக்கு. இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பேரும் 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.